லாலிபாப் ரோஸ் சொல்லுவாங்க லாலிபாப் மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம் கிலோஸ் லாலிபாப் அதே சேம் கலர் இருக்கும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா பேக் சைடு ஃபுல்லா ரெடியூஸ் ஆகும் பூவோட சைஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சைஸ் நம்ம டக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடல. ஓகேங்களா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வீடியோ போடுங்க, ரோஸில் புது புது கலெக்ஷன்லாம் போடுங்க அப்படி நிறைய பேர் கேட்டிங்க. அவங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ளவர்ஸ் ஆகுது, ஒரு ஆரஞ்சு பட்டன் ஆகுது, பலூன் கொடி ரோஸு, ரெட் கலர் கொடி ரோஸு, டபுள் டிலைட், பன்னீர் ரோஸ், இது மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அடிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு வயலட் பேரடைஸ் கூட உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேங்களா, என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்க்குறவங்க மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி ஒரு செடியோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த மாதிரி சைஸில் இருக்குது, எந்த மாதிரி பேக்கில் இருக்குது, எப்படிலாம் நாங்கள் அனுப்ப போகிறோங்க எல்லாமே நீங்கள் வீடியோ தெளிவாக பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, நீங்கள் மொட்டை மாடியிலாவது ரோஸ் வச்சு வளர்த்துக்கலாம், இல்லை நிலத்தராச்சும் ரோஸ் வச்சு வளர்த்துக்கலாம். ரோஸுக்கான மெயின்டெனன்ஸு எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லுவோம். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எப்படி செடிகள்லாம் வாங்கணும் ஆர்டர் பண்ணு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடும். ஓகேங்களா, அங்கே போனீங்கன்னா கேட்லாக் வரும். நீங்கள் கேட்லாக்லேயே பார்க்கலாம். ஒரு செடியோட 80, 100, 115 இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுற செடி நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஒரு பார்சலுக்கு பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 160 வரும். நாங்கள் வந்து மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலிமா நாங்கள் கொரியர் அனுப்பிட்டே இருக்குங்க. நீங்கள் அங்கே போய் டைரெக்டாக வாங்கிக்கலாம். இது ஹோம் டெலிவரி கிடையாதுங்க, கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஓகேங்களா, இதுதான் பிடிச்சதுங்க. இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு கலெக்ஷன் அப்படியே தெளிவாக பார்க்கலாம். சூப்பர் கலெக்ஷன். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சர்ப்ரைஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. இடையில நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவைப்படுறதா வாங்கிக்கலாம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க ரோஜா என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் டிலைட் ரோஜா. ஓகேங்களா, ரோஜாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன் ஆகுது, ஃப்ளவர் கலெக்ஷன் ஆகுது, எல்லாமே நமக்கு கிடைக்கும். சூப்பர் எல்லா கலெக்ஷனும் வரும். ஓகேங்களா, வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன் வரும். உங்களுக்கு பிடிச்ச செடியை வந்து நம்ம நர்சரி நேரடியாக கூட வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா, நம்ம வந்து நர்சரி பார்த்தீங்கன்னா தருமபுரியில் இருக்குது. தருமபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் போகிற ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் நேரடியாக கூட உங்களுக்கு வந்து பிடிச்ச செடியை வாங்கிட்டு போகலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா டபுள் டிலைட் ரோஸ். ஓகேங்களா, ஏன் டபுள் டிலைட்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிடி ரோஸ்னு கூட சொல்லுவாங்க. வாசனை வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸோட 2 மடங்கான வாசனை தரக்கூடிய ஒரு டபுள் டிலைட் ரோஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா, பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் இருக்குது. ஒரு ஒயிட் கலர்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டிஷ் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கலரில் வரும். ஓகேங்களா, ஒரு சிலர் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைட் மஞ்சள் கலரில் வரும். அது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்க டைமில் அந்த மாதிரி இருக்குங்க. நீங்கள் டைரெக்டான சன்லைட்டில் வச்சுருந்தீங்கன்னா இதே மாதிரி நல்லா டார்க்கிஷாக வரும். பூவோட சைஸும் பார்த்தீங்கன்னா பெருசாக பூக்கும், நிறையா பூக்குங்க. ஓகேங்களா, செடியோட குவாலிட்டி நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, செடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டட். ஓகேங்களா, எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டிங் டைப் மூலமாக உற்பத்தி பண்ணுற பிளான்ட்டை தான் நாங்கள் கொடுப்போங்க. ஒரு சூப்பரான ஒரு பிளான்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதெல்லாம் டக்குன்னு க்ரோத் ஆகிருக்கும். நம்மக்கிட்ட நிறைய பேர் டபுள் டிலைட் ரோஸ் வாங்கியிருப்பீங்க. உங்ககிட்ட எப்படி க்ரோத் ஆகிருக்குன்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட நிறையா கஸ்டமர் வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு எப்படி பூத்துருக்கு, அதோட வாசனை என்ன, அதோட குவாலிட்டி எப்படி இருந்துச்சு, பிளான்ட்டு எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது டபுள் டிலைட் ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ஸுங்க. இது வந்து ஒரு 6 இன்ச்சு பாட்டில் இருக்குது, ஒரு 5 kg பேக்கில் இருக்குது. ஒரு வாசனை பொறுத்த குறைய சொல்ல முடியாது. நல்ல ஒரு டார்க்கிஷாக ஒரு வேர்ல்டுலேயே ஒரு ஃபேமஸான ஒரு ரோஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது மட்டும் இல்லைங்க, இந்த செடிகள் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். செடிகள் எல்லாமே பூவோட வருமானு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய துளுரோட தான் வரும். ஓகேங்களா, துளுரு மொட்டுக்களோட தான் கொடுப்பாங்க. ஏன்னா பூக்களோட கொடுக்கும்போது பூக்கள் வந்து பார்சலில் வந்து ஓப்பன் பாக்ஸ் ஆகும்போது பூக்களை பறிச்சிடறாங்க. செடியோட குவாலிட்டி மட்டும் உங்களுக்கு மாறவே மாறாது. சூப்பரான பிளான்ஸு. மொட்டோட சைஸு இது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷான பிளான்ட். ஓகே, லீஃப்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு, துளுரு பிரான்ச்சு எல்லாமே பக்கா குவாலிட்டியாக இருக்குது. ஓகேங்களா, ஒவ்வொரு செடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளான்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செடி எடுத்து காட்டுறேன்னா இப்போ பாருங்கள், இந்த செடி தான் டபுள் டிலைட். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரான்ச் இருக்குது, மொட்டுகள் இருக்கும், சூப்பரான பிளான்ட் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கூட டபுள் டிலைட் ரோஸ் வாங்கியிருப்பீங்க. எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, வாங்க அடுத்தது போகலாம். நம்ம அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா டைகர் ரோஸ். ஓகேங்களா, டைகர்னாவே நம்ம எப்படி இருக்கும் புலி. ஓகே, டைகர்னா இங்கிலீஷில் தமிழில் புலி. ஓகேங்களா, அந்த புலியோட வரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி மாடல் வரக்கூடியது. பட் வந்து பூவோட சைஸ் பார்த்தீங்கன்னா மீடியமாக போக்கும், ஆனால் நிறைய முட்டுகள் வைக்குங்க. சூப்பரான ஒரு வாட்டி சொல்லலாம். ஏன்னா பட்டன் ரோஸ் டைப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்னஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, டச் ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்ட்ரிப்னஸ் அதிகமாக இருக்குது, உடனே ஓப்பன் ஆகாது, உடனே வெடிக்காது, உடனே உழாது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 days 4 days ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த பூவோட தன்மை பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். இதே பூ பார்த்தீங்கன்னா இன்னும் 4 நாள் கழிச்சு பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, கொஞ்சமாக ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட், சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சு பாட்லேயே இல்லை கவர்லேயே உங்களுக்கு வரலாம். இது பார்த்தீங்கன்னா ரீபார்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கிளைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொட்டுக்கள் வந்துருக்கு. இந்த பிளான்ட் மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள் இந்த பிளான்ட்டில் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது. ஓகேங்களா, அங்கே பாருங்கள்
நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10 மொட்டுகளோட சூப்பரான பிளான்ஸ் இருக்குது. இதே மாதிரி தான் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். இப்போ நிறைய பேர் செடிகளை வச்சு வளர்த்துருப்பீங்க ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ரூல் ஸ்டாக் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண் செடி பெண் செடியில் ஒட்டு கட்டியிருப்பாங்க ஓகேங்களா. ஆண் செடி பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிறது எல்லாமே ஆண் செடி. இந்த கிராஃப்டிங்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துளிர் வருவாங்க ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா முட்களோட வரும். முள்ளு பார்த்தீங்கன்னா கீழே கொக்கி மாதிரி காட்டும் ஓகே. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செடி பிளான்டேஷன் பண்ணிடுவாங்க. இது நல்லா க்ரோத் ஆகி போகும். தம்பி எனக்கு வந்து 4 அடி 5 அடி போயிடுச்சு, ஆனால் செடியை வளரல அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரக்குள்ள பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கிள்ளி போட்டுருணும். நீங்கள் எங்கே செடி வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடிகளை பார்த்து வாங்காதீங்க. இது அடியில் வரதை வந்து ஒடிச்சிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. இல்லை நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுருந்தா கூட ஒடிச்சு விட்ருங்க. நீங்கள் உடனே உங்களுக்கு டெரஸ் கார்டன்லையோ இல்லை உங்களோட செடிகளிலோ இருந்துச்சுன்னா நீங்கள் போய் உடச்சி விட்டுக்கோங்க ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா டைகர் ரோஸ் பிளான்ட்ஸு. இது மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள் அடுத்த செடிகள் கூட காட்டுறேன். செடியோட குவாலிட்டி நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஒரு சூப்பரான பிளான்ட்ஸ் ஓகேங்களா. நாங்கள் பாருங்கள் நல்லாவே ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டு டைகர் ரோஸ் அவைலபிள் இருக்குது. இங்கே பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இதில் எக்கச்சக்கமான டைகர் ரோஸ் இருக்குது ஓகேவா. புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். நம்ம அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் நம்மகிட்ட கேட்டால் ஒரு ரோஸ்ன்னு சொல்லலாம் ஓகேங்களா. நிறைய பேர் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஜான்னு தான் கேட்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி ஆகுது இல்லை நேரடியாக கஸ்டமர் வரங்களும் ஆகுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு பன்னீர் ரோஸ் இருக்கா உங்ககிட்ட, நாட்டு பன்னீர் ரோஸ் இருக்கா, நாம் சாப்பிடக்கூடிய பன்னீர் ரோஸ் இருக்கான்னு கேட்பாங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய ஒரு பன்னீர் ரோஸ் ஓகேங்களா. இந்த பூக்களை வந்து பிச்சு நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளுக்கோனோ இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் மில்க் குடிப்போங்க, ரோஸ் மிக்ஸ் குடிப்போங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் ரைஸ் கூட போடுறாங்க ஓகே. ஆனால் ஒரு சூப்பரான வெரைட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ரோஸ் பவுடர் தயாரிக்கிறாங்க, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரே செடினா இதுதாங்க ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஸ் சாக்லேட் கூட வருது ஓகேண்ணா. இது மூலிமா தான் இந்த குளுக்கோனு இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருப்போங்க நிறைய வீடியோவில். இது பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பீங்க. தம்பி எங்கிட்ட வாங்கி வச்சிருக்கு, ஆனால் பூவே வரல, கொடியே ஓடுது, உங்ககிட்ட பூ வர மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான பிளான்ட் நம்மக்கிட்ட இருக்குங்க. நம்மக்கிட்ட வாங்கினீங்கன்னா போதும். இந்த பன்னீர் ரோஸ் பார்த்தீங்கன்னா மொட்டுகள் அப்படியே அங்கங்கே பக்கம் வந்துட்டே இருக்கும் ஓகே. ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 3 மொட்டை 4 மொட்டை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். கண்ணு முன்னாடி பாருங்கள் எக்கச்சக்கமான மொட்டுகளோட செடிகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பன்னீர் இருக்குங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டி அடிச்சிக்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த செடியில் பாருங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூ அழகாக இருக்கா, அடுத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 மொட்டுகள் இருக்குது, அடுத்து 2 மொட்டுகள் இருக்குது. கொத்தாக பூக்கள் வச்சுட்டே இருக்கும். நல்லா நீங்கள் பூக்கள் பறிக்க அடுத்தது மொட்டுகள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு புஷி டைப்பில் வளரக்கூடிய ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் மட்டும்தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டிங் டைப் கிராஃப்டிங்னு சொல்லுவாங்க. சூப்பரான பிளான்ஸ், தரமான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. ஒரு 6 இன்ச்சு பாட்டில் இருக்குது ஓகேங்களா. நீங்கள் இது அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம், நம்ம வந்து தலைக்கு வச்சுக்கலாம். அதிகமாக வாசனை இப்போ எப்படி டபுள் டிலைட் ரோஸ் வாசனை வருது, ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ரோஸ்ன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோஸு. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கஸ்டமர் நம்மகிட்ட கேட்பாங்க, தம்பி இந்த ரோஸ்லாம் உங்ககிட்ட கிடைக்குமா, பன்னீர் ரோஸ்னால பூவோடய கொடுப்பீங்களா அப்படின்னு. ஓகேண்ணா, நாங்கள் எந்த செடி வீடியோ காட்டுறோமோ அதே செடி தான் உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா பெஸ்ட்டான பிளான்ட் ஓகேங்களா. இப்போ 2 செடி மட்டும் தனியாக காட்டுறேன் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஹைட்டில் ஒரு 1.5 feet 2 feet ஹைட்டில் இருக்குது. நல்லா புஷியாக இருக்கும், ஒரு சூப்பரான இருக்குது ஓகேங்களா. இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 இன்ச் பாட்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச் பாட்டில் ரீபாட் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக வரும் ஓகே. ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 20 30 40 மொட்டுக்குள்ள கூட வைக்கும். நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. உங்களுக்குலாம் எப்படி மொட்டு வச்சிருக்கு, பன்னீர் ரோஸ் எப்படிலாம் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. இது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து பன்னீர் பட்டனும் இருக்குது ஓகேங்களா. பன்னீர் பட்டன் ரோஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்லேயே இருக்குது ஓகே. உங்களுக்கு பன்னீர் ரோஸ் பார்த்தீங்கன்னா கவர்லேயும் இருக்குது, பாட்டிலையும் இருக்குது, எது ஒன்றும் வாங்கிக்கலாம். இல்லை பன்னீர் ரோஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாட்டில் வேணாலும் அதுலேயும் இருக்குது. அது இப்போ காட்ட போகிறோம், வாங்க அடுத்தது அது போகலாம். நம்ம அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செடி ஓகேங்களா. கொஞ்சம் நல்லா க்ரோத்தான பிளான்ட்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் பாட்டில் இருக்குது ஓகேங்களா. ஒரு சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மொட்டோ 15 மொட்டுகளோ இருக்கும். ஒரு பிரான்ச் வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதே கிட்டத்தட்ட நீங்கள் எண்ணிக்கலாம் 1 2 3 4 5 6 7 8 10 15 மொட்டுகளோட சூப்பராக இருக்கும். 8 இன்ச் பாட்டில் ஓகேங்களா. ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு எப்படி ரிசீவ் ஆச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட சைஸ் குவாலிட்டி எல்லாமே பார்த்துக்காங்க, உங்களுக்கு சூப்பராக தெரியும். ஏன்னா பிளான்ட் எந்த மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும், ஃபோட்டோ எடுத்து அனுப்புவீங்களா நிறைய பேர் கேட்பீங்க ஓகேங்களா. நீங்கள் பிளான்ட்டை வீடியோவிலே ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பிளான்ட்டோட சைஸ் எந்த மாதிரி இருக்குது. இதே சேம் பிளான்ட் தான் அனுப்ப போகிறோம் ஓகேங்களா. எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் இதே மாதிரி தான் மொட்டுகளோட இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் பூக்களோட இங்கே இருக்குது, இங்கே எல்லாமே மொட்டுகளோடய நல்லா சூப்பராகவே இருக்குது. பிளான்ஸ் எல்லாமே ஒரு 8 இன்ச் பாட்டில் ஒரு 2 to 3 feet ஹைட்டில் இருக்குது ஓகேங்களா. நல்லா மேக்ஸிமம் பிரான்ச் வந்து இருக்குங்க. பிரான்ச் வர உங்களுக்கு மொட்டுகள் எல்லாமே மொட்டுகள் இருக்குது. ஒரு 10 மொட்டோ 20 மொட்டோ அப்படி இருந்துகிட்டே இருக்குது எல்லாம் பன்னீர் ரோஸில் ஓகேங்களா. இதை நீங்கள் வாங்கி ரீபாட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா இதே தொட்டில் கூட நீங்கள் வச்சு வளர்த்துக்கலாம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா டிஏபி உரம் கம்பல்சரி 15 days ஒன்ஸ் போட்டுகிட்டே இருக்கும் ஓகேங்களா. டிஏபின்ற உரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே அக்ரோ சர்வீஸில் போய் வாங்கிக்கலாம், எங்கன்னா கிடைக்கும். இல்லை என்னோட பிளான்ஸை க்ரோ ஆகலாம் பார்த்தீங்கன்னா யூமிக் ஆசிட் ஓகேங்களா. யூமிக் ஆசிட் லிக்விட் வாங்கி கூட விட்டுக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி டிப்ஸில் பிடிச்சா லைக் பண்ணிக்காங்க.
பன்னீர் ரோஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு கொத்தா பூத்துருக்குன்னு பாருங்கள். ஒரு 5-6 மொட்டுக்களோட இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள் இந்த செடியெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. பூ வாசனை குப்பு குப்புன்னு வருதுங்க. அப்படியே இதழ்கள் எல்லாமே கொட்டிடும் ஓகேங்களா, உடனே கொட்டிடும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நாட்டு பன்னீர் ரோஜா வேணுமா, நம்மக்கிட்ட ஒரு லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்குது, நிறைய ஸ்டாக் கிடையாது. ஒரு லிமிட்டடான ஸ்டாக் இருக்குது. புக் பண்ண நினச்சா உடனே புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். நம்ம அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டன் ரோஜா ஓகேங்களா. நீங்கள் பன்னீர் ரோஸ் எந்த மாதிரி லைட் பேபி பிங்க் கலரில் வருதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முள்ளே இருக்காது, சுத்தமாக ஒரு முள் கூட இருக்காதுங்க. முள்ளே இல்லாத ரோஜான்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பூ பூக்கும் ஓகேங்களா, லைட்டாக வாசனை வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பட்டன் ரோஸ் ஓகேங்களா. பட்டன் ரோஸில் பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டன் ரோஜான்னு சொல்லலாம். ஏன்னா பன்னீர் பூ எந்த மாதிரி கலரில் இருக்கோ அதே மாதிரி பூக்கக்கூடியது. இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டுகளோட ஒரு 5 kg பேக்கில் இருக்குது ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 இன்ச் பாட்லேயோ இல்லை க்ரோ பேக் ஒரு 12 க்ரோ பேக்கில் ரீபாட் பண்ணிங்கன்னா போதும், சூப்பராக உங்களுக்கு மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்கும். டெய்லி பூஜைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரோஜா நீங்கள் வைக்கலாம். டெய்லியும் நான் சாமி கும்பிடுவேன், எங்களுக்கு வந்து பூக்கள் நிறைய தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா காடுக்காக நாங்கள் வந்து ஃப்ளவர்லாம் தேடிட்டு இருக்கோம் தம்பி, எனக்கு பூஜைக்கு வந்து பூக்கள் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பன்னீர் பட்டன் ரோஜா வாங்கி வச்சிங்கன்னா போதும். நிறைய ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பூ 30 பூ எடுத்துக்கலாம் ஓகேங்களா. மேக்ஸிமம் ஒரு 3 months பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பூக்கள் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. டெய்லி பூ பறித்து நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட். ஒரு பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் வீடியோவிலே. வீடியோ பார்த்தீங்கன்னா பூக்களோட இருக்கும், எல்லாமே மொட்டுகளோட தான் இருக்கும் ஓகேங்களா. எல்லாம் இதுவும் பார்த்தீங்கன்னா கொத்து மொட்டுகள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு மொட்டு வந்துட்டு அடுத்தடுத்த மொட்டு கலைகளில் மொட்டுகள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. புக் பண்ணி நினச்சின்னா நீங்கள் புக் பண்ணிக்காங்க ஓகேங்களா. இதே மாதிரி நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. பன்னீர் பட்டன் உங்கள் வீட்டில் எப்படி பூக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஒயிட் நாட் ரோஸ் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் நாட் ரோஸ் யாருன்னு பார்ப்பாங்களா, வெள்ளை ராஜா பூக்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பழைய வெரைட்டின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காலத்து வெரைட்டின்னு சொல்லலாம். ஏன்னா முட்கள் வந்து அதிகமாக வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் லைட்டு பிங்க் கலர்லேயும் உங்களுக்கு வந்து ஷேட் ஆகும். ஏன்னா முட்டுக்கலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கும், வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் வரும் ஓகேங்களா. ஒயிட் நாட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாட் ரோஸில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் நம்மகிட்ட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் நாட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே மொட்டுகளோட சூப்பரான பிளான்ஸ் இருக்குது. நிறைய பேர் தேடிட்டே இருக்குது, நம்மகிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா லிமிட்டான ஸ்டாக் தான் இருக்குது ஓகேங்களா. அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. 6 inch பாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோத் ஆகி சூப்பராக இருக்கும் ஓகே. நம்ம நல்லா மொட்டுகளோடு கிடைக்கும். நிறைய பேர் கேட்டவங்க தம்பி நம்ம ஒயிட் நாட் ரோஸ் எப்போ வரும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உடனே போய் டிஸ்கிரிப்ஷனில் போய் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதெல்லாம் மொட்டுக்கள் பறிக்க அடுத்தடுத்த மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பூ முடிச்சுன்னா அடுத்த 2 பூ ரெடியாக இருக்கும் ஓகேங்களா. அடுத்த பூ மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து மொட்டுக்கள் வைக்கக்கூடிய ஒரு நாட்டு ரோஜான்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பராமரிப்பு ரொம்ப கம்மிங்க. ஒரு ஈஸியான மெயின்டெனன்ஸ் லோ மெயின்டெனன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான பிளான்ட்டு ஒயிட் நாட் ரோஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டீங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 பிளான்ட் கிட்ட நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க ஓகேண்ணா. நீங்கள் வந்து ஒரு 14 inch பாட்லேயே இல்லை க்ரோ பேக்கில் நல்லா க்ரோத் பண்ணி வளர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சிசர் வச்சு தான் யூஸ் பண்ணுங்க ஓகேண்ணா. நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் டைகர் ரோஸு. இது ஒன்று தான் இருக்குது, இது யாரும் கேட்காதீங்க. ஏன்னா ஒரு பிளான்ட் இருக்குது. யாருன்னா உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. பூக்களை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கையில் கிள்ளறோ இது மாதிரிலாம் கிள்ளாதீங்க அங்கேயுமே ஓகே. ஏன்னா பார்த்தீங்கன்னா கையில் கிள்ளானீங்கன்னா உங்களுக்கு பூக்களே வரது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் இதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா செடி கட் பண்ணுறதுக்கு சிஸ்டரே இருக்குது. அது வாங்கி பார்த்தீங்கன்னா கட் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து துளிர்கள் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டரில் கட் பண்ணனால தான் பாருங்கள் நம்ம 1 2 3 துளிர் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா துளிர்கள் வர ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஒரு டிப்ஸு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒயிட் நாட் ரோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா. இடையில டிப்ஸ் சொல்லுவான், நீங்கள் உங்களுக்கு வேணும் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஒயிட் நாட் ரோஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 6 inch பாட்டில் இருக்குது. புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்தது போகலாம். நம்ம அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பலூன் கலர் கொடி ரோஸ் ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அழகு சேர்க்கக்கூடிய நிறைய ரோஜா வகைகள் இருக்குது ஓகேங்களா. நம்ம வீட்டுக்கு முன்னாடி அழகுக்காக நிறைய பூக்கணும் அப்படின்னு நினச்சா பட்டன் ரோஸ் வாங்குவாங்க, இல்லை பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் வாங்க. இந்த மாதிரி ஓகேங்களா. ஒரு டிஃப்ரெண்ட்டாக வீட்டுமே ஒரு ஆர்ச் மாதிரி ஏற்றி விடணும், நிறைய பூத்து குழுங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பலூன் கலர் கொடி ரோஸ் வாங்கலாங்க ஓகேங்களா. பலூன் கலர் கொடி ரோஸ் பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸில் இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. பிங்க்கு அந்த ஒயிட்டை வரி வந்தால் ஒரு நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி மிட்டாயோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாலிபாப்பும் வாங்கி சாப்பிடுங்க ஓகேங்களா. லாலிபாப் ரோஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா லாலிபாப் மாதிரியே தான் இது இருக்கும். மேக்ஸிமம் நம்ம சின்ன வயசில் லாலிபாப்லாம் வாங்கிக்கோம். அதே சேம் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ரோஸான்னு சொல்லலாம் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா கொத்தா நிறைய பூக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடி டைப் மாதிரி உங்களுக்கு வந்து கொடி மாதிரியே பூத்துட்டு அழகாக பூத்து கொடுங்க ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்கும். பிளான்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட்ஸ் இருக்குது. வீட்டுக்கு அழகுக்காக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரோஸ் வாங்கலாம். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாமிக்கு பூஜை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சாமிக்கு பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டு டெக்கரேஷனுக்கு ஒரு சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் ஓகேங்களா. இல்லை நான் பார்த்தீங்கன்னா யாருக்குமே கிஃப்ட் பண்ண நினச்சா கூட இந்த மாதிரி ஒரு பிளான்ட் வாங்கி கொடுத்தேன் கிஃப்ட்டாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. இந்த ரேரான ஒரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்கும். ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 செடியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 செடியோ தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய செடிகள் இருக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே கொடி தான். எல்லாமே பாருங்கள் இங்கே மட்டும் இல்லைங்க, இது பண்ணலாம் பாருங்கள், இது பாருங்கள். நமக்கு நிறைய பேர் வாங்கி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பூக்களை உடனே எடுத்துகிட்டே இருக்கும். நீங்கள் பூ கட் பண்ண உடனே கொத்து அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 inch பாட்டில் அவைலபிள் இருக்குது.
இது பலூன் கலர் கூடியது லிமிட்டடான ஸ்டாக் இருக்குது. புக் பண்ணி நினச்சா புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா காப்பர் ஆஸ்டின் ரோஸ். ஓகேங்களா, நம்ம காப்பர் ரோஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் கலரில் வரக்கூடியது. ஓகேங்களா, நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெட் கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மெரூன் கலரில் ஒரு மர கலரில் வரக்கூடிய ரோஸ்ன்னு சொல்லலாம். ஒரு காப்பர் எந்த கலர் இருக்குமோ, நம்ம வந்து காப்பர்னா என்ன இங்கிலீஷில் சியூன்னு சொல்லுவோங்க, நம்மலாம் கெமிஸ்ட்ரி படிச்சிருப்போங்க நிறையா, அதெல்லாம் சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்கும். ஓகேங்களா, காப்பர் கலர்லேயே இருக்கும். கொஞ்சம் ரெட்டிஸாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஃபுல்லாக ரெட்டிஸாக வரும். பூவோட சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ ஒரு சைஸ் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை பூ டேவி ஸ்டாஷன் அந்த மாதிரி போக்குமோ அது மாதிரி பெருசு பெருசாக போகக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரேர் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிடைக்குமான்னு கிடையாது. நம்மக்கிட்ட வந்து லிமிட்டான ஸ்டாக் தான் இருக்குது. யாருக்குன்னு நினச்சா புக் பண்ணிடலாம். காப்பர் ஆஸ்டின் ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்லாகில் பார்த்தீங்கன்னா காப்பர் ரோஸ்ன்னு இருக்கும். இது பிளான்ட்டோட சைஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, பிளான்ட்டோட சைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு பாட்டில் இருக்குன்னு. மினிமம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மொட்டுகளோடு இருக்குமான்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு மொட்டுகளோடு தான் கிடைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மொட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக வைக்கக்கூடியதுனால ஸ்ட்ரென்த்து பொறுமையாக தான் வளர. ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டுகள் வச்சுட்டே இருக்கும். ஓகே, அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, நிறைய சேரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து ரூட் ஸ்டாக். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இலை சொல்லுவாங்க நிறைய பேர், 7 இலை அந்த பூ வைக்காதுன்னு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த செடியில் பார்த்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிள்ளி எடுத்துருங்க, இல்லை கட் பண்ணி போட்டுருங்க. ஓகேங்களா, இல்லை இதே மாதிரி உங்கள் செடி ஹைட்டாக வந்துருந்துச்சுன்னா பிடுங்கி போட்டுருங்க. ஓகேங்களா, ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஆண் செடி, இது பூக்களே வராது. ஓகேங்களா, இதில் தான் மேக்ஸிமம் ஒட்டு கட்டுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஆஸ்டின் ரோஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பேரடைஸ் ரோஸ். ஓகேங்களா, வயலட் பேரடைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பேரடைஸ்னாவே எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் பேரடைஸ்னு வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஒரு பேரடைஸ்னு சொல்லலாம். ஒரு அற்புதமான ஒரு ரோஜான்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேர். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் கிடைக்கவே கிடைக்காது. மினிமம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 30 to 40 பிளான்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. கேட்லாகில் பார்த்தோன்னே நீங்கள் புக் பண்ணிக்காங்க. ஓகேங்களா, இது பூவோட சைஸ் நல்லா பெருசாக பூக்கும். நம்மக்கிட்ட இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 14 இன்ச் பாட்டில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டாங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் பாட்டில் சின்ன பிளான்ட்லேயே உங்களுக்கு நிறைய அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, இது ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமான ஃப்ராக்ரன்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து 100% ஃப்ராக்ரன்ஸ் வருமானு பார்த்தீங்கன்னா இது ஒரு 75 வந்து பார்த்தீங்கன்னா 75% வந்து ஃப்ராக்ரன்ஸ் வாசனை வரும். ஓகேங்களா, நல்லா வாசனை வருதுங்க, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வயலட் கலர் இருக்கும், கொஞ்சம் ரெட்டிஸாக மாறும். ஓகே, ரைட் சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டிஸாக மாறும். ஒவ்வொரு பூவும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஓகே, ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 or 2 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும், ஃப்ளவர்ஸ் கொட்டிடும். ஓகே, நான் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் பாருங்கள். இந்த ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வயலட்டு, ஃபுல்லாக லைட் பார்த்தீங்கன்னா டார்க் வயலட் கலராக வரும். ஓகே, ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோஜான்னு சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட சூப்பரான பிளான்ஸ் வேணுமா, சூப்பராக தரமான லிமிட்டடான ஸ்டாக் இருக்குது. புக் பண்ணி வச்சுன்னா உடனே புக் பண்ணிக்காங்க. பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். ஓகே, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தம்பி வீடியோவில் போட கலர்ஸ் நேரில் வந்து மாதிரி இல்லைன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஆன்லைன் புக் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வேணும்னு நினச்சின்னா புக் பண்ணுறதா புக் பண்ணிக்கோங்க. வயலட் பேரடைஸ். ஓகே, ஆனால் வாங்க அடுத்தது போகலாம். நம்ம அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ். ஓகேங்களா, பட்டன் ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டைப் பட்டன் ரோஸ் அவைலபிள் இருக்குது. பட் இருந்தாலே அதிகமாக எல்லாரும் வந்தோடனே கேட்குற ரோஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் பட்டன் ரோஸ். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன பாட்டு தாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20, 30, 40 மொட்டுகள் இருக்குது கம்பல்சரி. வேணால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணி கூட பார்த்துக்கலாம். இதில் எத்தனை மொட்டுகள் இருக்குன்னு பாருங்கள். இதில் ஒரு 10 பூக்கள்னா கூட, இது ஒரு 7 பூக்கள்னா கூட இங்கே பாருங்கள், இதில் 10 மொட்டு இருக்குது, இதில் 10 மொட்டு இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன பாட்டிலே ஒரு 20 to 30 மொட்டுகள் வைக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ரோஸுக்கு இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பூ பார்த்தீங்கன்னா 2-3 நாளான கொட்டாது. ஓகே, ஆனால் ஒரு டெக்கரேஷனுக்காக வீட்டில் வளர்க்கணும்னு வச்சுக்கணும் கூட வச்சுக்கலாம். ஏன்னா கொத்து அந்த அளவுக்கு நிறைய பூக்கும். ஓகே, நாங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த அளவுக்கு பிங்க், நல்லா டார்க் பிங்க்கில் நல்லா சூப்பராக கொத்தாக பூக்கும். ஒரு 14 இன்ச் பாட்டில் வச்சுட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு தொட்டியில் பார்த்தீங்கன்னா 500 பூக்கள் கூட பூக்குங்க. இது கம்பல்சரி சொல்லலாம். ஏன்னா ஏன்னா தம்பி வாயிலே வடை விட்ற அப்படி வடை சொல்கிறா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா 500 மொட்டுக்கெல்லாம் வைக்குமானு. ஏன்னா அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குங்க. நீங்கள் நேரடியாக வந்தால் நம்ம 500 மொட்டுக்கள் கூட எண்ணியும் காட்டுறோம். ஓகேங்களா, அதனால பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் பட்டன் ரோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பூக்கள் இருக்குங்க. செடியோட குவாலிட்டி பார்த்துக்கலாம், நீங்கள் வீடியோவில் தெளிவாக பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு மொட்டுகள் சூப்பராக இருக்குது, எந்த அளவுக்கு பூக்கள் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, இங்கே எல்லாமே மொட்டுகளோடு இருக்குது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்கச்சக்கமான ஸ்டாக்குங்க. 100 செடி வேணுமா இல்லை 200 செடி வேணாலும் வைக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 மொட்டுகளோட சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, டெய்லி நீங்கள் பூஜைக்கு வச்சுக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனாக வீட்டு முன்னாடி நிறைய பூத்துட்டே இருக்கும் தம்பி, எனி டைம் எனக்கு வந்து பூ பார்த்துட்டே இருக்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப விரும்பி வாங்கலாம். ஏன்னா நிறைய பேர் தம்பி ரோஜா செடி வளர்க்கணும், ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஆசை, ஆனால் பூவே பூக்க மாட்டேங்க. இந்த மாதிரி ரோஜா வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் பூத்துட்டே இருக்குங்க. வீட்டு மேலே கண் குளிர்ச்சியாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு வீட்டான வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன இந்த அளவுக்கு இவ்வளோ பூக்குது, இது என்ன வெரைட்டி ரோஜா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு ரோஜான்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா எல்லாமே மொட்டுகளோட சூப்பரான மொட்டுகளோட தரமான மொட்டுகளோட அவைலபிள் இருக்குது. புக் பண்ணி நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் இப்போ அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க பிங்க் பட்டன் எப்போ வரும், பட்டன் ரோஸ் வரும்,
ரோஜா செடியில் எப்போ வீடியோ போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தரமான பிளான்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது. புக் பண்ணி நினச்சா புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா கல்கத்தா ரோஸ். ஓகேங்களா, கல்கத்தா 360 சொல்லுவாங்க. கல்கத்தாலே 360 வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோஜா. அதிலே பார்த்தீங்கன்னா இது கல்கத்தா ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரோஸ்ன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலராக இருக்குது. இதிலே பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை கலர் ரோஜான்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஒரு கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்கும், ரெட்டிஷாகவும் இருக்கும், எல்லோ கலர் நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும். ஓகேங்களா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கலர்ஸ் மிக்ஸ் ஆகி ஒரு பூக்கு. ஓகேங்களா, ஒரு மொட்டுக்கெல்லாம் இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் இருக்கும், அது வெடிக்கும் போது ஒரு ஸ்டேஜில் இருக்கும், அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜாக மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச் பாட்டில் ஒரு சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மொட்டுகளோடு இருக்கும். பாரு கலர் எல்லாமே நீங்கள் சேஞ்சிங் ஆகிட்டே இருக்கும். நம்ம சேஞ்சிங் ரோஸ்னு கூட சொல்லலாம். இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா எல்லோவும் இருக்குது, ஆரஞ்சு கலர் இருக்குது. அதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட்டாகவும் இருக்குது. இதே ஒரே ஒரு செடி தாங்க. இங்கே பாருங்கள் எத்தனை கலரில் இருக்குது. இது பாருங்கள் மொட்டுக்கள் இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்கும். கொத்து கொத்தா ஒரு பூக்கக்கூடிய ரோஜா சொல்லுன்னு சொன்னீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா பூக்கும். இந்த மாதிரி கலரை டிஃப்ரெண்ட்டாக பூக்கும். இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 kg பேக்லேயும் இருக்குது நம்மக்கிட்ட. இல்லை வந்து 5 kg பேக்கில் வேணாலும் இருக்குது. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் பாட்டில் இருக்குது, 5 kg பேக்கில் இருக்குது. சூப்பரான பிளான்ஸு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் பாட்டில் இருக்குது. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா லிமிட்டான ஒரு 10 ஸ்டாக்கு தான் இருக்குது. 10 to ஒரு 20 ஸ்டாக் புக் பண்ணி நினச்சிங்கன்னா உடனே புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்தது பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸ். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரி பண்டால ஒரு வெரைட்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கிரிகிரி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிரிகிரி ரோஸ் நிறைய பேர் நம்மகிட்ட கமெண்ட் பண்ணாங்க, நம்மகிட்ட கேட்டுருந்தாங்க. ஓகே, கிரிகிரி ரோஸ் உங்ககிட்ட அவைலபிள் இருக்கா, வாட்ஸ்அப் கூட பண்ணுவாங்க. கிரிகிரி ரோஸும் பேர் வச்சும் ரொம்ப நல்லது. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா கிரிகிரி மாதிரி அழகாக நிறைய கொத்தா பூக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாட்டில் இப்போ எப்படி பிங்க் பாட்டு நிறைய பூக்குதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலரில் நிறைய பூக்குங்க. ஓகேங்களா, உங்களுக்கு பூவுக்கு பஞ்சமே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ரோஜா வாங்கிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் பாட்டிலே நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நல்லா போய் கொத்தா எல்லாமே பூக்கள் பறிக்க வந்துட்டே இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, எல்லா செடியிலுமே சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 செடி வேணுமா இல்லை 200 செடி வேணாலும் நம்மகிட்ட புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிகிரி ரோஸ், ஆரஞ்சு பட்டன் ரோஸ்னு கேட்லாக்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நம்மகிட்ட பட்டன் ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் நம்ம காட்டியிருப்பாங்க. இது ஒன் ஆஃப் த பட்டன் ரோஸ். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பூவோட வந்து உடனே கொட்டாதுங்க. ஓகேங்களா, பூ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 நாள் வரைக்கும் பூக்கள் அப்படியே இருக்கும் ஒரே இந்த செடியிலே. ஏன்னா பார்த்தீங்கன்னா பூவோட ஸ்டிப்னஸ் பாருங்களேன், நல்லா திக்காக இருக்கும். ஓகேங்களா, திக்காக இருக்கும். பூ வெடிக்க அடுத்தடுத்து ஒல்லாக்கிற எல்லாமே வெடிச்சு ஃபைனல் ஸ்டேஜ் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கீழே கொட்டாது. ஓகேங்களா, நீங்கள் வந்து லாஸ்ட் நாளில் எனக்கு பூ வேணா கூட நிறைய நாள் பூ வேணா கூட அரைச்சிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா மொட்டுக்களாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், அடுத்து மொட்டுகள் வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஷேப் இருக்கும், அடுத்து மாறும்போது இந்த ஷேப்பு, லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப்பு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ஆகவே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாடலில் அந்த டிசைன் மாற்றிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரோஸ்ன்னு சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரோஜாக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஒரு 6 இன்ச்சு பாட்டிலையோ இல்லை நீங்கள் வந்து ஒரு 14 இன்ச்சு பாட்டிலாம் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 மொட்டுகளோ இல்லை 100 பூக்களோ டெய்லி பூத்துட்டே இருக்கும். பூவுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒரு சாமிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பூக்கள் கூட கட்டி நம்ம வச்சுக்கலாம், இல்லை பூக்களை கட்டி மாலைக்கு சாமிக்கும் போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தரமான ரோஜான்னா இந்த கிரிகிரி ரோஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். எல்லாமே 6 இன்ச்சு பாட்டில் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, ஒரு செடி வேணுமா இல்லை 100 செடி வேணுமா இல்லை நர்சரிக்காருக்கு யாருக்குமா வேணுன்னா கூட நம்ம நர்சரிக்கு நேரடியாக வந்தால் கூட இப்போ கிடைக்கிது அவைலபிள். புக் பண்ணுறதும் புக் பண்ணிட்டு போகலாம், இல்லை வாங்கிட்டு போகலாம். ஓகேங்களா, வாங்க அடுத்தது போகலாம். அப்படியா, நம்ம அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி கொத்தா பூக்குது, இது ஏன்னா பொக்கை ரோஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பூக்கணுமா, சூப்பராக பூக்குங்க. இதே மாதிரி பூக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கை ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா பிளாஸ்டிக் மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பார்த்தாங்கன்னா தம்பி ஏன்னா இது நீ வீடியோவில் காட்டுற பிளாஸ்டிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உண்மையான ரோஜா தாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நல்லா கொத்தா தேர் மாதிரி பூக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேர் எப்படி பூக்குமோ அந்த மாதிரி ஒரு கொடி ரோஜான்னு சொல்லலாம். இது பேர் பார்த்தீங்கன்னா ஆர்கிட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச்சிட் ரோஸ் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆர்கிட் ஃப்ளவர் எப்படி பூக்குமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்கிட் மாதிரி ரோஜா பூக்கக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா நல்லா பேபி பிங்க் கலர், டார்க் பிங்க் கலரில் இதே மாறி பூக்கக்கூடியது. ஓகேங்களா, கொத்தா ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 50 மொட்டுகள் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச் வருதுன்னா அதில் எத்தனை மொட்டுகள் இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். வேறு இது ஒரு பிரான்ச் வந்திருக்கா, இதில் இந்த கிளையிலேருந்து ஒரு பிரான்ச் வந்திருக்கா, எவ்வளோ பூக்கள் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்குறதுக்கே ஒரு சூப்பராக அற்புதமாக கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாக இருக்குது. கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 625 மெகா பிக்சல் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பூக்கள் வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆர்கிட் ரோஸ்னு சொல்லுவாங்க, இல்லை பேரி ரோஸ்னு சொல்லுவாங்க, பேரி ரோஸ் பிங்க்னு சொல்லுவாங்க, ஆர்கிட் ரோஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரு பாட்டிலே வச்சு வளர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு 14 இன்ச்சு பாட்டில் போட்டாலும் சரி, எதில் போட்டாலும் சரி சூப்பராக வந்துகிட்டே இருக்கும். பூக்கள் எல்லாமே வந்து கொத்தா நிறைய பூக்கு. ஓகேங்களா, இது ஏன்னா பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க. பூக்கள் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பூக்கள் முடிஞ்சா பூக்கள் எல்லாமே கொட்டிச்சுன்னா இது வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்து பிரான்ச் வருங்க. அடுத்து பிரான்ச் வந்தால் ஒன்றும் பூக்கள் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஃபுல்லாக பிரான்ச் வரும். நிறைய பேர் இதை மிஸ்டேக் பண்ணுவாங்க.
நீங்கள் பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைனாக பூத்துட்டே வரும். ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு மொட்டுகள் வந்துட்டே இருக்குது. இந்த மாதிரி பார்க்குறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பூக்கள் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பிரான்ச் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே கட் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்த 2 பிரான்ச் வந்து 3 பிரான்ச் வந்து நிறைய கொத்தாக பூக்க வைக்கலாம். இது ரோஜா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக சொல்லலாம். ஒரு ஆர்ச்சிட் ரோஸ்னு சொல்லுவாங்க, ஆர்கிட் ரோஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்மளோட கேட்லாகில் பார்த்தீங்கன்னா ஃபேரி ரோஸ் பிங்க்னு இருக்கும். நீங்கள் புக் பண்ணுறதா புக் பண்ணிக்காங்க. இது கொடி போல வளரக்கூடிய ரோஸா கொத்தாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டிக் வச்சு கூட கட்டி விட்டுக்கலாம். இப்படி அழகாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. தூரத்துலேருந்து பார்த்தா கூட அந்த அளவுக்கு அட்ராக்ஷனாக இருக்குங்க. பாருங்களேன், இந்த மாதிரி பிளான்ஸ் இப்போ புதுசாக நமக்கு ஸ்டாக் இருக்குங்க. பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ரோஸான்னு சொல்லலாம். இந்த ஃபேரி ரோஸை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செடி வேணுமோ இருக்குது. ஒரு 100 செடி வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை 200 செடி வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரு சூப்பரான ரோஜா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஓகே, ஏன்னா புக் பண்ணி வச்சா புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்தது போகலாம். நம்ம அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா கொடி ரோஜா. ஓகேங்களா, கொடி ரோஸில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடி ரோஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொடி மாதிரி பூத்துக்குங்க. ஓகேங்களா, உங்கள் வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி நாங்கள் வீட்டு முன்னாடி கேட் மாதிரி பண்ணியிருக்கேன் தம்பி. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நல்லா ரவுண்ட் பண்ணி விடணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வால் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு மேலே ஏற்றி விடணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா முன்னாடி காம்பவுண்ட் மாதிரி போட்டுருப்பாங்க, அது ஃபுல்லாக ஏற்றி விடணும்னு நினச்சிருப்பாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக ஏற்றி விடணும்னு நினச்சிருப்போம். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் தான் இந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸில் தான் பார்த்துருப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொத்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடியே ஓடி பூக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செடிகள் கூட நம்மகிட்ட கிடைக்குங்க. இது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் பட்டன் ரோஸ் தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ரெட் கலரில் இருக்கும். ஓகேங்களா, பூக்களை வந்து ஃபாஸ்ட்டாக கொட்டாதுங்க. 1 வீக் 2 வீக்ஸ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த பூவோட தன்மை அப்படியே இருக்கும். நல்லா ஸ்ட்ரிப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, உடனே பூக்கள் கொட்டாதுங்க. அதனால் நிறைய பூக்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லிமிட்டான பூக்கள் இருக்குது. நீங்கள் இதே பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோத் பண்ணி நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரியோ இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருன்னா கிஃப்ட் பண்ண கூட ஒரு 14 இன்ச் பாட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி வச்சு அழகாக சுற்றி விட்டு கூட நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கா யாருக்கா வேணும்னா. ஓகேங்களா, இல்லை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் கூட நீங்கள் வந்து எந்த மாதிரி பேர் கூட எழுதிக்கலாங்க. உங்களுக்கு இப்போ வந்து கேல கூட அப்படியே பேர் எழுதிக்கலாம். அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி ஒரு மயில் வைக்கணும், மயில் மாதிரி வளர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் ஒரு சூப்பரான ரோஜா. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 to 3 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. நல்ல புஷியான கொடிகள் ஓடி இருக்குது. அங்கே பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். மொட்டுகள் வந்து செம்மையாக வந்துகிட்டே இருக்குங்க. ஒரு 6 இன்ச் பாட்டில் தான் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பெரிய க்ரோ பேக்கோ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேனில் வச்சா கூட போதுங்க. சூப்பராக வளரும். நிறைய பூக்கள் பூத்துட்டே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு முன்னாடி நம்ம வந்து புது வீடு கட்டினீங்கன்னா ஒரு பாட்டில் வச்சு முன்னாடி வச்சு பாருங்களேன். ஒரு ஸ்டிக் வச்சு கட்டி அதில் சுற்றி விட்டு பாருங்கள். அது லைட் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, ஒரு சூப்பரான அற்புதமான ரோஜான்னு சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ரெட் கலர் கொடி ரோஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு 100 செடி வேணுமோ 100 செடி புக் பண்ணிக்கலாம். இல்லை 200 செடி வேணுமோ 200 செடி புக் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. பூவோட சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக பார்த்துக்காங்க. பூவோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, பட்டன் ரோஸ் டைப்பில் தான் இருக்கும். இதே ஒயிட் கலரில் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பூவாக இருக்குது. அதுவும் இருக்குது, அது வீடியோவில் காட்டுறேன். இப்போதைக்கு ரெட் கலர் கொடி ரோஸ் அவைலபிள் இருக்குது. புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்தது போகலாம். நம்ம அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. ஓகேங்களா, காஷ்மீர் ரோஸ் வேணும்னு. ஓகேங்களா, ஏன்னா காஷ்மீர் ரோஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் தான் ரொம்ப ஒரு ஃபேமஸான வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கு. ஓகேங்களா, பூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூ ஒரு ஸ்டிப்னஸ்லாம் கிடையாது. ஓகே, ஆனால் பூக்கள் உடனே ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதழ்களும் கொட்ட ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த கலரும் பார்த்தீங்கன்னா அந்த அட்ராக்ஷனாக இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா ரெட் கலரு நிறைய பூக்கள் வைக்கும். ஆனால் பேண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மீடியமான சைஸ் தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 பிளான்ட்டோ கிட்டே இருக்குது. உங்களுக்கு சூப்பரான பிளான்ட் எல்லாமே பூக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர்லேயும் வருங்க. பாருங்கள், ரெட் கலரில் இருக்கா, உடனே கொட்டிடும். ஓகேங்களா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 days தான் வெயிட் பண்ணோம். அதுக்கான கொட்டிடும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், பூக்களாக இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். தம்பி என்னப்பா நீ வீடியோவில் காட்டும்போது இந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு அனுப்பும் போது ஏன்ப்பா இந்த மாதிரி அனுப்பியிருக்குன்னு கேட்காதீங்க. இந்த பூவே தான் இந்த கலரில் மாறும். ஓகேங்களா, லைட் கலர்லேயும் மாறும். இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர். ஓகேங்களா, ரெட் கலர் காஷ்மீர் ரோஸ்னு சொல்லுவாங்க. கொத்தா பூக்கும், நிறைய பூக்கும். பூக்கு பஞ்சமே கிடையாதுன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்கரேஷன் அழகுக்காக லைனாக கூட வைப்பாங்க. ஒரு பார்டர் செடி கூட வைக்கிறாங்க. பார்டர் கூட ஒரு காலேஜ்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட் இருக்குது. பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 inch பாட்டில் கிட்டத்தட்ட 1 feet ஹைட்டில் தான் இருக்கும். ஒரு மீடியமான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, வீடியோ தெளிவாக நீங்கள் பிளான்ஸை பார்க்குறது அந்த வீடியோ நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வாங்க அடுத்தது போகலாம். நம்ம அடுத்தது பார்க்குறதா பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் குயின் ரோஸ்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்கின் ரோஸ்னு சொல்லுவாங்க. ஏன் ஸ்கின் ரோஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த பூ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் எந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா மெதுவாக இருக்கும். ஓகேங்களா, நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலர்லேயோ நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க் கலரில் வரும். ஓகேங்களா, கிளைமேட் தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். பூவோட வாசனை பார்த்தீங்கன்னா ஒரு பன்னீர் ரோஸ் எந்த மாதிரி வாசனை வருதோ அதே மாதிரி வாசனை, ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ரோஸ்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியமான நான் வெறும் தண்ணியை மட்டும் ஊற்றினா போதும் அப்படி செடி வளரணும்னு கேட்டிங்கன்னா இந்த ரோஸாக வாங்கிக்கலாம். எந்த ரோஸு நாட்டு ரோஸும் வாங்கிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இல்லை வெறும் தண்ணி விட்டு நம்ம பூக்களை மட்டும் கட் பண்ணி விட்டால் போதும், பூக்கள் வந்துகிட்டே இருக்குங்க. வெறும் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும், சூப்பராக வருங்க. ஓகேங்களா, இந்த ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொட்டுகளோட சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஓகேங்களா,
இந்த பூக்களை பாருங்களேன் எந்த அளவுக்கு நல்லா டார்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஒன்று பிங்க் கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் மாறக்கூடிய ஒரு ரோஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொத்தாக இதுவும் நிறையா பூக்கும். பிரிட்டிஷ் குயின் ரோஸ்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்கின் ரோஸ்னு சொல்லுவாங்க. நல்ல மொட்டுகளோட அவைலபிள் இருக்குது. ஒரு சின்ன ஒரு பாட்டில் இல்லை ஒரு 14 இன்ச் பாட்டிலையோ இல்லை க்ரோ பேக்லையோ நீங்கள் எதில் வச்சாலும் பார்த்தீங்கன்னா நிறையா பூக்கள் பூக்கும். ஒரு 10 பூ பூக்குன்னா 20 பூவாக பூக்கும். ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி பூக்களை வரணும், வாசனை அதிகம். ஏன்னா இதெல்லாம் வாசனை ஒரு ரோஸ். ஓகேங்களா, ஏன்னா இப்போ குயின் ரோஸ்னு சொல்கிறது எதுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃப்ராக்ரன்ஸ் ஒரு நாட்டு ரோஸ் எந்த மாதிரி வருதோ அதே மாதிரி வாசனை வரக்கூடிய ரோஸ்னு சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட நிறையவே அவைலபிள் இருக்குது. புக் பண்ணா புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். நம்ம அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கீப்பர் ரோஸ்னு சொல்லுவாங்க, இல்லை கிளம்பிங் ரோஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் இது பார்த்தீங்கன்னா கொடி ரோஜான்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா கொடி ரோஜான்னு சொல்லுவாங்க. ஏன்னா கொடியாக ஓடும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். ஓகே, ஆனால் ஒயிட் கலர் லைட்டாக பிங்க் கலர் முட்டை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இருக்கா பார்த்தீங்கன்னா தெரியும். மொட்டு வந்து பிங்க் கலர் இருக்குதான்னு கிளாரிட்டியாக தெரியுதான்னு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இந்த மாதிரி நல்லா பெரிய பூவாக வரும். ஓகேங்களா, நல்லா ஒரு பெரிய பூவாக பூக்கும், கொத்தாக பூக்கும். ஓகேங்களா, ஒரு வீட்டு முன்னாடி நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. நம்மக்கிட்ட ஒயிட் கொடி ரோஸ் வாங்கணும் எல்லாமே எப்படி பூத்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை பொறுத்த வரைக்கும் பிளான்ட்டோட ஹைட் குறையே சொல்ல முடியாதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் ஹைட்டுக்கு மேலேயே இருக்குது. நமக்கு நிறைய பேர் ஆர்டர் பண்ணிங்க 3 அடி to 4 அடியில் வந்திருக்கும். பிளான்ட்டோட ஹைட்டும் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி ரோஜாலாம் தேடிட்டு கொடி ரோஜாலாம் வேணும் தம்பி, எங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நிறைய கலர்ஸ்லாம் கேட்குறீங்க. எல்லோ கலரு, ஆரஞ்சு கலர்லாம் கேட்டீங்க. அந்த மாதிரி வெரைட்டிஸ் இல்லை, நான் பார்க்குறேன், ட்ரை பண்ணி இங்கே கண்டுபிடிச்சி கொண்டு வரேங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலர் கொடி ரோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஃபீட் ஹைட் 5 ஃபீட் ஹைட்டில் சூப்பரான பிளான்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு வந்து கேட்டகரி செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ப்ரைஸ் கம்மிங்க, அதுதான் மெயின். ஓகேங்களா, அதே மாதிரி பிளான்ட்டோட குவாலிட்டி தெரியும் உங்களுக்கு. வந்து பிளான்ட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்மக்கிட்ட உங்களுக்கு எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஆனால் இது பார்த்தா சூப்பரான பிளான்ஸ் கொத்தாக பூக்கக்கூடிய ஒயிட் கலர் கொடி ரோஜா பூ செடி அவைலபிள் இருக்குது. கிட்டத்தட்ட என் ஹைட் இருக்குது. ஓகே, ஆனால் புக் பண்ணுச்சா புக் பண்ணுங்கள். வாங்க அடுத்தது போகலாம். நம்ம அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஜெடிக்கோ ஆரஞ்சு. ஓகேங்களா, அதிகமான ஸ்டிஃப்னஸ் அதிகமாக உள்ள ரோஸ்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பூ ஒரு வாரம் ஆனாலே பூ கொட்டாது, வெடிக்காது, பொறுமையாக வெடிக்குங்க. ஓகே, ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் மொட்டுக்களை அமுத்தி பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கு. இங்கே பாருங்களேன் எந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. எங்கள் மாமா ஸ்ட்ராங்காக எப்படி நிற்கிறாரோ அதே மாதிரி இந்த பூ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது உண்மையாகவே. ஏன்னா பார்த்தீங்கன்னா பூக்கள் உடனே ஃபாஸ்ட்டாக கொட்டாதுங்க. நிறைய முட்டுக்கள் வந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து முட்டுக்கள் வந்துகிட்டே இருக்கும். கொத்தாக பூக்கு ஒரு பெரிய ரோஸ் ஒரு மரம் மாதிரி வளர்க்கணும்னு நினச்சிங்க. இந்த ரோஸெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி விட்டு ஒரு போன்சாய் முறையோ எந்த மாதிரி வேணுமோ வளர்த்துக்கலாம். பூவோட ஸ்டிஃப்னஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில்வர் பார்டரில் வரும். ஓகே, நாங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் பார்டர் வரும். மேலே மட்டும் தான் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் வரும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா டபுள் கலர்னு சொல்லலாம், இல்லை ஜெடிக்கோ ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு டிஃப்ரெண்டான ரோஜா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட். இது 5 kg பேக்கில் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஒரு தொட்டிலோ இல்லை வந்து ஒரு க்ரோ பேக்கிலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 kg பேக்கில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான உங்களுக்கு பிளான்ட்ஸ் நல்லா வளரும். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஜெடிக்கோ ஆரஞ்சை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. வாங்க அடுத்தது போகலாம். இது லாஸ்ட் வரைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்மக்கிட்ட எந்த மாதிரி பிளான்ஸ் இருக்குது, எந்த மாதிரி குவாலிட்டி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளான்ட்டை குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட குறையே சொல்ல முடியாதுங்க. நாங்கள் பெஸ்ட்டான பிளான்ஸ் தான் நாங்கள் அனுப்பிட்டு இருக்குங்க. நாங்கள் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் மட்டும்தான் நாங்கள் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, நிறைய பேர் ப்ரொஃபஷனல் கோர்லாம் கேட்குறீங்க. நாங்கள் மண்ணை கொட்டிட்டு நீங்கள் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி புதுத்தூர் வந்து வரதுக்கு லேட் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்எஸில் ஒரு நர்சரியில் போய் நீங்கள் டைரெக்டாக எப்படி வாங்குவீங்க, ஒரு நர்சரி உங்கள் நியரஸ்ட் எங்கன்னா ஒரு நர்சரியில் போய் செடி வாங்கிட்டு வரீங்களா, அது எப்படி பேக் பண்ணி கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் நீட்டாக சேஃபாக பேக் பண்ணி அனுப்பிட்டு இருக்குங்க. உங்களுக்கு நியரஸ்ட் எங்கே எம்எஸ்எஸ் இருக்கோ அங்கே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு நீங்கள் அனுப்பலாம். ஓகே, நான் கம்பல்சரி பேக்கிங் சார்ஜ் 50 rupees வரும். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நம்மக்கிட்ட பிளான்ட்டை பொறுத்தவரைக்கும் குறை சொல்ல முடியாது. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் கலெக்ஷன் ஆகுது, இல்லை மொட்டை மாடியில் வைக்கக்கூடிய பழச்செடிகள் ஆகுது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பழச்செடிகள் மொட்டை மாடியில் வைக்கக்கூடிய பழச்செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் வரப்போகுது. ஓகே, நிறைய பேர் ஆஃபர் கேட்டுருந்தீங்க. அவங்களே பழச்செடிகள்லாம் ஆஃபர் வரும்போது ரோஸுக்கெல்லாம் ஆஃபர் கிடையாது. ரோஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தான் புக்கிங். ஏன்னா பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு பிளான்ட் கொடுத்தா மட்டும் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பூக்கள் வந்தாவே போதும், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதுதான் மெயின். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கம்பல்சரி லைக் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ டு ஆல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.